இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கும் முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதா பத்திரிகை அவரை வணங்கி இந்த மகாதா டிவி நிர்வாக குழுக்களை வணங்கி இந்த செக்ஷன்ல இருக்கிற அத்தனை பேரையும் காலை வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைய ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், இன்றைய ஞானத்துடைய தலைப்பு மகா வாக்கியங்கள். மகானாக்கா ரொம்ப பெருசு, ரொம்ப அற்புதமானது, அதை விளக்க முடியாது. வாக்கியங்கள் என்ன? அந்த வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள் எப்படி வந்தது, நம்மளுக்கு இந்த செயல்முறைக்கு எப்படி வந்தது அந்த விஷயத்த, அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் என்ன, அந்த விஷயத்த நம்ம விவரமா தெரிஞ்சுக்கலாம் இந்த 2 செக்ஷன்ல. ஓகே மாஸ்டர்ஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜந்துனாம் நர ஜன்ம துர்லபம் அப்படின்னு. ஜந்துனாம், ஜந்துனாக்க விலங்கு, விலங்குகள்லயே ஒண்ணு சொல்ல போனாக்கா ஒரு உயிரினம் வச்சுக்கலாம். விலங்குகள்ல நரஜன்மம், அதாவது ஒரு மனித பிறவி துர்லபம். துர்லபம்னாக்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதாங்க. எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அதுல ஒரு உயிரினம் மனிதன். இங்க உயிரினம்னாக்கா நடமாட உயிரினங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நடமாடாத உயிரினங்களை பத்தி நம்ம கவலை கிடையாது. நடமாட உயிரினத்தினால்தான் நம்மளுக்கு சில மாற்றங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த உலகத்துல மற்ற உயிரினங்களோட அது ஈடுபட்டு மாற்றங்கள் எடுத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் மாற்றம் ஏற்படலாம், இல்ல மற்ற உயிரினங்களும் மாற்றம் ஏற்படலாம் இல்லையா? அது வளர்ச்சியா இருக்கலாம், இல்ல கீழ் நோக்கி போறதா இருக்கலாம். எப்படி ஆனாலும் சரி. ஆக மொத்தத்துல ஜந்துனாம் நர ஜன்ம துர்லபம் எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் இந்த சிருஷ்டியை பத்தி. சிருஷ்டி ஆரம்பத்துல யாரு இருந்தாங்கன்னாக்கா இருக்கிறது ஒரே ஒரு சக்தி தான், ஆற்றல் தான். அதுதான் நம்ம பரமாத்மான்னு வச்சுக்கலாம் பேரு. நான் மாஸ்டர் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் இதை. ஓகே, ஸோ பரமாத்மா ஒருத்தர் தான் இருந்தாரு, அதோட யாரும் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம ஒருத்தர் தான் இருக்கான்னு வச்சோங்களேன், யாருமே இல்லைன்னு வச்சோங்களேன், எப்படி இருக்கும்? நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுல நம்ம இருப்போம். ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான்னு வச்சோங்களேன் இந்த உலகத்துல, இது படைப்பிலேயே எப்படி இருக்கும்? நான் யாரும் கூட தெரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை இருக்கும். ஸோ பரமாத்மா கூட அந்த நிலைமையில இருந்தார். எந்த நிலைமையில? ஆற்றல் நிலைமையில. ஆற்றல்ல ஸோ தன்னைத்தான் தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு யோசனை வந்தது, அப்படிதான் சுற்றி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது அந்த யோசனையிலிருந்து வந்ததுதான் அம்சாத்மக்கள். கோடான கோடி அம்சாத்மக்கள்லாம் வந்திருக்கு வெளியில. 33 கோடி தேவதர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்சாத்மங்கள் தேவதர்கள் தான் 33 கோடி. ஸோ அவங்க எல்லாம் சுற்றி பண்ண ஆரம்பிச்சாங்க. சுற்றி ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறது. அதனால ஃபாஸ்டா நடக்க நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது, ஸ்பீடு அதிகமாச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஸ்பீடு கம்மி பண்ணி ஸ்லோவா சுற்றி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சுற்றி எப்படி பண்ணியிருக்காங்க? பஞ்சபூதங்களாகலாம். ஓகே. அப்ப முதல்ல நம்ம சுற்றி கல், அதுக்கு பிறகு தாவரங்கள். பாருங்க, கல்ல சுவாசம் இருக்காது, ஈக்கம் இருக்காது. தாவரங்கள்ல சுவாசம் இருக்கு, ஈக்கம் எப்படி? காத்து அசையும், அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து போக முடியாது. அதுக்கு தாவரங்கள் யார் சுற்றி பண்ணாங்க? இனிமேல வரப்போற அத்தனை உயிரினங்களுக்கும் சாப்பாடு தேவை. ஸோ தாவர உணவு தான் அத்தனை உயிரினங்களுக்கும். 84 உயிரினங்கள் இருக்கு இந்த படைப்புல. அத்தனை உயிரினங்களுக்கு சாப்பாடு என்னன்னாக்க, ஒண்ணு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, அதாவது நேர்முகமாவோ மறைமுகமாவோ சாப்பாடு தாவர உணவு தான் வருதுங்க. ஏன்னா சுஷ்டி அப்படிதான் இருக்கு. அப்படி கேட்கலாம், என்ன சார் புலி புல்லு தின்னாத அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த மாம்சம் சாப்பிட்ற ஜீவனாவது, எந்த விலங்காவது தாவர உணவு சாப்பிட்ற சாது விலங்குகள் தான் சாவடிச்சு சாப்பிடும். ஒரு புலி ஒரு ஆட்டையோ மாட்டையோ இல்ல மானையோ அதுதான் சாப்பிடும். ஒரு புலி இன்னொரு புலி சாப்பிடாது, ஒரு புலி ஒரு சிகரெட் சாப்பிடாது, ஒரு கரண்டையும் சாப்பிடாது. பாருங்க. ஸோ தாவரம் சாப்பிட்ற, தாவர உணவு சாப்பிட்ற அந்த உயிரினங்கள், அந்த விலங்குகள் தாவரங்கள் சாப்பிட்டு தங்களுடைய இருக்கிற சக்தியை வளைச்சுக்கிட்டு, தங்க உடலை வளைச்சுக்கிட்டு மாம்சத்தையும் எலும்புகள் எல்லாம் தயார் பண்ணிச்சுனாக்க, அந்த உணவை மறைமுகமா
நேர்முகமா தாவரங்கள் சாப்பிட்றது, மறைமுகமா தாவரம் சாப்பிட்ற உணவை சாவடிச்சு புளி சாப்பிட்றது, இல்லை சிங்கமும் சாப்பிட்றது. அப்போ மறைமுகமா உங்களுக்கு யாருக்கு என்ன என்ன எந்த உணவு வந்து சேர்றது? விலங்குக்கு, நான் மாவு சாப்பிட்ற விலங்குக்கு தாவர உணவு தான். பார்த்தீங்களா? ஸோ நேர்முகமாவோ மறைமுகமாவோ தாவர உணவு தான் நம்மளுக்கு வந்து சேர்றது. அதான் தாவரங்கள் சுற்றி வந்துருக்கு. அதே பிறகு நமக்கு ஈக்கத்துடைய அனுபவம் கிடையாது. அனுபவம் வர 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 சுற்றி பண்ணாங்க. அப்போ முதல்ல தண்ணியில சுற்றி பண்ணாங்க விலங்குகள், மீன், திமிங்கலம் இதெல்லாம். தண்ணியில சுற்றி பண்ண பிறகு தண்ணியில ஃபாஸ்ட் அடி போறது அனுபவம் வந்துருச்சு. அதே பிறகு பூமி மேல் நடமாடணும். பூமி மேல் நடமாடுறதுக்கு அனுபவம் கிடையாது. அதனால தண்ணியில ஃபாஸ்டா போறது, பூமி மேல ஸ்லோவா போறது. ஆமா. ஸோ அந்த மாதிரி சுற்றி வந்திருக்கு. அப்புறம் பூமி நடமாடுற அனுபவம் வந்துருச்சு. அப்புறம் பூமியில ஃபாஸ்டா நடமாடுறது பன்னி, முகங்கள், சாது மிருகங்கள் எல்லாம் சுற்றி நடந்துருச்சு. பூமியில நடமாடுறது பார்த்தீங்களா? இனிமேல் அப்படி இப்போ கடைசியில மனிதனுடைய சுற்றி வருது. பார்த்தீங்களா? பறவைகள் காத்துல பறக்கிறது, அதான பிறகு மனித சுற்றி. ஸோ இது எல்லாமே வந்த பிறகு மனிதனுடைய சுற்றி வந்திருக்கு. மனிதனுடைய சுற்றி வந்திருக்கு. இந்த சுற்றியில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கு தான். மற்ற எந்த விலங்கும் அனுபவிக்க முடியாதுங்க. காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு, பௌர்ணமி நல்ல அற்புதமான ஒரு நிலா வெளிச்சம் இருக்கு. எந்த விலங்காவது ஓ எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த நிலா வெளிச்சம் அப்படின்னு சொல்லுமா? அனுபவிக்க முடியாது. ஆனா ஒரு மனுஷன் ஓ எவ்வளவு அற்புதமா இருக்கு நிலா வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த சுஷ்டியில இருக்கிற அழக மகிழ்ச்சி பெறவன் யார் தெரியுமா? மனுஷன்தான். அதெல்லாம் மனுஷன் சுற்றி நடந்திருக்கு. ஸோ இந்த காலில இருந்து மனிதனை உருவாகிறதுக்கு 1,50,00,000 வருஷங்களுடைய ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் சுஷ்டியா நடந்திருக்கு, மனுஷனுடைய சுஷ்டி. அதனால்தான் ஜந்து நாம் நர ஜன்ம துர்லபம். எல்லா விலங்குகளையும், மணி கூட ஒரு விலங்கு தான், 2 கால் விலங்கு, அவ்வளவுதான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பறவையில 2 கால் விலங்கு தானே, அது எப்படி வருது? ஸோ ஜந்து நாம் இருக்கிற உயிரினங்கள்ல 84 லட்சம் உயிரினங்கள்ல நரஜன்ம, அதாவது மனித பிறவி பெறது துர்லபம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா 1,50,00,000 வருஷங்கள் ஆராய்ச்சி ஆனப்படும் தான் கல்லுல இருந்து மனிதன் உருவாயிருப்பான். கல்லு, அப்புறம் தாவரங்கள், அப்புறம் தனியில போற விலங்குகள், பூமியில் நடமாட விலங்குகள், மனிதன். ஸோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் மனிதன் வந்திருக்கா பாருங்க. அதனாலதான் நரஜன்ம துர்லபம். மனிதன் எந்த விதத்துல அதிகமானவன் அப்படின்னா புத்தியில அதிகமானவன். புத்தி விஷயத்துல ரொம்ப அதிகமா இருக்கு வளர்ச்சி எடுத்தவன் மனிதன். ஏன்னா மற்ற விலங்குகள் புத்தி கிடையாதா நீங்க கேக்குறீங்க இல்லையா? புத்தி இருக்கு. புத்தி என்ன? ஞானம். வாழ்றதுக்கு தேவை இருக்கிற ஞானம். மற்ற எல்லா விலங்குகளுக்கும் புத்தி இருக்கு. புத்தி இல்லாத எந்த ஜீவனும் படைக்கப்படலை. ஆனா மற்ற விலங்குகளுக்கு என்ன புத்தி இருக்கு? அது வாழ்றதுக்கு தேவை இருக்கிற புத்தி இருக்கு, அவ்வளவுதாங்க. பாருங்க, ரொம்ப 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 தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? விலங்குகளுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் புத்தியில அப்படின்னாக்க, அதுக்கும் புத்தி இருக்கு. ஒரு நாய்க்கு நீங்க டெய்லி சாப்பாடு போடுறீங்கன்னா வாழை அட்டை வரும், அதே கடத்துக்கு அடிங்க போயிடும். புத்தி இருக்கு இல்லையா? அடி வாங்கிட்டு வந்து நிற்கும், நம்ம கிட்ட நிற்காது, போயிடும். சாப்பாடு போட்டீங்கன்னா வரும், இல்லை அடிச்சிங்கன்னா வெளில போயிடும். ஸோ அதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு புத்தி இருக்கு. ஸோ விலங்குகளுக்கு இருக்க புத்தி தாங்களை வாழ்றதுக்கு தேவை இருக்கிற புத்தி இருக்கு. என்ன தேவை இருக்கு வாழ்றதுக்கு? நம்மளுக்கு தேவை இருக்கிறது உணவு, ஆகாரம், அப்புறம் நித்ரா, அதாவது தூக்கம், ஓய்வு, அப்புறம் ஆடைகள் அடையறதுக்கு, அப்புறம் தங்கறதுக்கு வசதி. ஏதோ ஒரு கோட்டைகளை கூட அவர் இருக்கலாம், இல்லை மரத்துக்குள்ள போயிருக்கலாம். மொத்தத்துல தங்கறதுக்கு ஒரு வசதி. ஆகாரம், நித்ரா, அப்புறம் உடல் உறவு. அதான் சந்தானம் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதான் உடல் உறவு தேவை இருக்கும் போது உடல் உறவு சந்தானம் உற்பத்தி பண்றதுக்காக தான். ஸோ ஆகாரம், நித்ரா, அதை நம்ம மைதினமும் சொல்லுவோம். மைதினம் உடல் உறவு. ஆகாரம், நித்ரா, மைதினம். பயம் இருக்கு பாருங்க, அடிச்சிங்கன்னா ஓட போயிடும், அதுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4மே ஆகாரமும் நித்ரா
மைதுனம், பயம், தங்குற இடம். இது எல்லாமே எல்லா ஊருக்கும் தேவை இருக்கிற அளவையும். அப்ப நீங்க சொல்லுங்க, மாடு வந்து எங்க சார் ஊர்ல தான் இருக்கு ஓடுறது இல்லையா? மாட்டு கோட்டை இருக்கா? எல்லா மாட்டுக்கும் இருக்கா? இருக்கிற வழியும் இருக்கு, இல்லாட்டி இல்லை, அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல அது எங்க இடத்துல போய் தங்கும், பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரம், நித்ரா, மைத்திரம், பயம், இது காமன். ஓகே, ரைட். ஆகாரம், நித்ரா, மைத்திரம் பண்றது ரொம்ப 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 காமன் எல்லாவனுக்கு 84 சூரியங்கள்ல. ஆனா மனிதனுக்கு ஸோ ஆக மொத்தம் அதெல்லாம் வாழ்றதுக்கு தான் தேவை இருக்கிற ஞானம் இருக்கு அதுக்கு. ஆனா மனிதனுக்கு இருக்கிற ஞானம் என்ன? மனிதனுக்கு இருக்கிற ஞானம் ஞானத்தடையத்துக்கா வாழ்றான். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு. மொத்த எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு தேவை இருக்கிற ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா மனிதனுக்கு ஞானம் அடையத்துக்கு தான் அவன் வாழணும். பாருங்க அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் ஜந்து நாம் நர ஜென்ம துர்லபம், பார்த்தீங்களா? ஸோ அப்ப ஞானம் இன்னும் விதமான ஞானம் இருக்கு. எவ்வளவு விதமான ஞானம் இருக்கு? ஞானம் வந்து ரொம்ப சாமானிய ஞானம் இல்ல விசேஷமான ஞானம், 2 விதமான ஞானங்கள் இருக்கு. சாமானிய ஞானம் என்ன? வாழ்றதுக்கு தேவை இருக்கிற ஞானம். அதை இப்ப சொன்னோம் இல்லையா? சாப்பாடுக்காக தேவை இருக்கிறது, அப்புறம் வந்து தூங்குறதுக்கு தேவை இருக்கிறது, அப்புறம் தங்கறதுக்கு தேவை இருக்கிறது, அப்புறம் வந்து பயம், அப்புறம் வந்து உடல் உறவு, சந்தான உற்பத்தி பண்றதுக்கு உடல் உறவு. அந்த ஞானம் எல்லா விலங்குகளுக்கும் இருக்கு. அது ரொம்ப சாமானியமான ஞானம். எல்லாம் 84 சூரியங்கள் இருக்கு, மனுஷன் கூட இருக்குல்ல, அதில் வந்துட்டா, பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ரொம்ப சாமானியமான ஞானம். அப்புறம் அடுத்த ஞானம் விசேஷமான ஞானம். விசேஷமான ஞானம் என்னன்னா ஆன்ம ஞானம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மனுஷன் ஞானத்தை அடைகிறது தான் வாழணும். மற்ற எல்லா உயிரினங்களும் 83,99,999 உயிரினங்கள் வாழறதுக்காக இருக்கிற ஞானம் சாமானிய ஞானம் இருக்கு. ஓகே, ஸோ விசேஷ ஞானம் அடையறதுக்கு தான் மனுஷனே இருக்கான். அதனால்தான் துர்லபமான ஜென்மம் நரஜென்மம். ஸோ இந்த ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த ஆன்ம ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிதான் நம்மளுக்கு காட்டுறது வேதங்கள்ல இருந்து வருது. வேதம்னாக்க வேதம்ன்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்க வித் என்ற சத்தத்துல இருந்து வேதம்ன்றது. வித்தன ஞானம், சரிங்களா? வேதங்கள் எங்கேருந்து வந்தது? வித் என்ற மூல மையத்துல இருந்து வந்திருக்கு. வித்தனக்க ஞானம். என்ன ஞானம்? சாமானிய ஞானம் கிடையாதுங்க, ஆன்ம ஞானம், சரிங்களா? ஸோ இது கொடுக்கறது தான் வேதங்கள். ஓகே, வேதங்கள் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். 4 வேதங்கள், ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேதங்கள் அபௌருஷேயங்கள், அதாவது புருஷன் அப்படின்னாக்க மனிதன். புருஷன்னாக்க இங்க ஆணுன்னு நினைச்சுக்காதுங்க, புருஷன்னாக்க மனிதன். அபௌருஷேயம்னாக்க மனிதனுடைய செயல்பாடு இல்லாத வந்திருக்கு. அப்ப எப்படி வந்திருக்கு? மனிதனுடைய செயல்பாடுல எப்படி வந்திருக்கு? மனிதன் சொல்ல எப்படி வந்திருக்கு? ஞானம் எப்படி வருங்க நம்மளுக்கு? ஞானம் வந்து இன்னொருத்தர் சொன்னதான் வரும் இல்லையா? நம்மளுக்கு வாஜியார் இருப்பாங்க, நம்ம கத்துக்கிற ஞானம் ஃபுல்லா வயிற்று பழப்புக்காக இருக்கிற ஞானம். அது எப்படி வந்தது? இன்னொருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணு. இந்த தொழில் எப்படி கத்துக்கிறோம்? ஒருவேளை படிப்பை இல்லைன்னா தொழில் எப்படி கத்துக்கிறோம்? அது கூட ஒருத்தர் சொல்லி தரான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் புருஷனாக்க திருப்பி நீங்க நினைவு வச்சுக்கணும். புருஷனாக்க ஆண் கிடையாது, புருஷனாக்க மனிதன். புருஷனுடைய பிரயத்தனத்தினால்தான் நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்துல. ஆனா வேதங்கள் கொடுக்குற ஞானம் அபௌருஷேயங்கள், அதாவது புருஷனுடைய பிரயத்தனமே இல்லாத வர்றது. அப்ப எப்படி வந்து? அப்படிதாங்க. எப்படி வந்ததுனாக்க நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிவர்கள் தவம் பண்ணி
அவங்க தியானத்துல உட்கார்ந்து உடலையும் மனதையும் புத்தியும் அமைதிப்படுத்தி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும் போது தனக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவோட இணைந்திருக்காங்க. இந்த ஆன்மால இருந்து வர்ற ஞானம் தான் வேதம், வித்து. அவங்களுக்கு இன்னர் வாய்ஸ், அதாவது உள்குரல்ல ஞானம் வருது. இல்ல மூன்றாம் கண் வழியா அவங்க பார்வை பார்த்து அதை பத்தி உள்குரல்ல அவங்க ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூட்சோர்ல பயணம் செய்து மற்றவங்களுக்கு போய் எவ்வளவோ ஞானத்தை அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. அதனால்தான் வேதங்கள் அபௌருஷேயங்கள். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஞானத்தை, ஞானத்தினால தெரிஞ்சுக்கிற ஞானத்தை அவங்க கண்ணை திறந்த பிறகு மற்றவங்களுக்கு சொன்னாங்க. பார்த்தீங்களா? நிறைய சீடர் இருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல குருகுலம் தான் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய சீடர்கள் இருப்பாங்க. சீடர்களுக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க, என்ன கத்துக்கினாங்க, என்ன தெரிஞ்சது அவங்களுக்கு, என்ன தெரிஞ்சது, என்ன கேட்டாங்க, என்ன தெரிஞ்சது. இதை வந்து எல்லா சீடரும் சொன்னாங்க. இந்த சீடர்லாம் கேட்டு அவங்க சீடர் சொன்னாங்க. இந்த மாதிரி பரம்பரையா குரு பரம்பரையா வந்து இந்த வேதங்கள் நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா? யாரும் எதுவுமே எழுதலைங்க. எல்லாமே தியானத்துல இருந்து கேட்டு, குரு கிட்ட இருந்து கேட்டு, அந்த குரு சொன்ன சீடரை கேட்டு, சீடர் சொன்ன உங்க சீடரை கேட்டு, அந்த மாதிரிதான் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்துல கடைசியில இந்த மாதிரி கேட்டு 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 வந்தாக்கா எங்கேயாவது அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு அப்பல இருந்து அவங்க அந்த குரு சொன்னதை எழுத ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எழுத்தே கிடையாதுங்க. வெறுமனே வாக்குல இருந்து, அதாவது வாயில இருந்து வர சத்தத்துல கேட்டு அது புத்தியில பதிவு ஆயிடுச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் அவங்க எல்லாத்தையும் சாதனை பண்ணாங்க வேதங்களை. ஆனா வர 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 அந்த புத்தியோட திறமை கம்மியாயிடுச்சு இல்லையா? அதனால அப்பதான் எழுத ஆரம்பிச்சாங்க. ஐயோ எங்க போயிட்டு போறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 4 வேதங்கள். 4 வேதங்கள் எப்படி வந்தது? கண்ணமண்ணா ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு குரு ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி அங்க எங்க போயிட்டே இருக்கு. அதனால இந்த வேதங்களை ஒழுங்குபடுத்தினார் யாரு? வேத வியாசன். அது பேர் தான் கிருஷ்ண துவைபாயனர். வேத வியாசன். வியாசமனக்க பரவறது, வேதமனக்க வேதங்களை பரவனாரு. கண்ணமன் இருக்கிற வேதங்களை வேத வியாசர் ஒழுங்குபடுத்தினார். அவர் 4 அந்த வேதங்களை பிரிச்சார். அதுதான் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம். பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி இந்த வேதங்கள் ஃபுல்லா நிறைய வேதங்கள்ல சாப்டர்ஸ் நிறைய இருக்கும். அது பேர் காண்டங்கள் சொல்லுவாங்க. ராமாயணத்துல காண்டங்கள் இருக்கு இல்லையா? பாலகாண்டா, அயோத்தியகாண்டா, பாலகாண்டா, அயோத்தியகாண்டா, அரண்யகாண்டா, கிஷ்கந்த காண்டா, சுந்தரகாண்டா, உத்தரகாண்டா. ராமாயணம் 6 காண்டங்கள் இருக்கு. அதே மாதிரி வேதங்கள் கூட காண்டங்கள்ல இருக்கு. ஸோ ருக்வேதம் காண்டமான உங்களுடைய சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ருக்வேதம்ன்றது 21 காண்டங்கள். எஜுர்வேதம் 109 காண்டங்கள். சாமவேதம் 1000 காண்டங்கள். அதர்வண வேதம் 50 காண்டங்கள். இந்த 21, 109, 1000, 50 எல்லாம் சேர்த்தா 1180 காண்டங்கள், 4 வேதங்கள். இது யார் பிரிச்சாங்க? வேதவியாசர் பேர் வச்சாரு. இது ருக்வேதம், இது எதிர்வேதம். சாப்பிட்டு பிரிச்சாரு. பிரிச்சு இந்த மாதிரி பண்ணீங்கயா அப்படின்னு அவர் எழுதினாரு. அவங்களுடைய சீடர் வழியை எழுத வச்சாரு. கண்ணமன்னு வந்த ஞானத்தை ஒரு நம்ம படிக்கும்போது படிக்கிறோம். சாப்பிட படிக்கிறோம் இல்லையா? சயின்ஸு, சோஷலு, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் தமிழ், அப்புறம் வந்து கணக்கு. இது மாதிரி நம்ம சாப்பிட படிக்கலையா? அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற சாப்டர்ல வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் பிரிச்சார். ஞானம் நம்ம என்ன நம்ம படிச்சுதான் தெரியும், நம்ம ஞானத்தை அடையிறோம் இல்லையா? அந்த ஞானத்தை என்ன பண்றோம்? வயிற்று போடுறதாக அதை படிக்கிறோம். அதை உலக படிக்கிறோம். அது சாமானியமான ஞானம். ஆனா விசேஷமான ஞானம் வருது வேதங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேத வியாசர் எல்லா வேதங்களையும் அவர் பிரிச்சு 1180 காண்டங்கள் வழியா அவர் பிரிச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன சார் இந்த கதையில ஏன் சொல்றீங்க? இதுல நம்ம ஞானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம தியானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க கேட்கலாம். நம்ம வருது, இப்போ வரப்போறது.
இது எப்படி இந்த மூலங்கள் தெரிஞ்சுக்கணுங்க? மூலம் தெரிஞ்சுக்கனாக்கா இந்த மாதிரி ஞானம் நம்மளுக்கு வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அதை ஏற்றுப்போம். இல்லாட்டி என்னைய அவன் சொல்றப்பா அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. பார்த்தீங்களா? ஸோ எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறானோ நம்ம வேர்ல இருந்து, அதாவது மூலத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தும் போது சரியான முறையில் செயல்படுத்துவோம், சரியான பலன் அடைவோம். ஓகே மாஸ்டர். ஸோ இந்த எல்லா 4 வேதங்கள் ருக்வேத, எதிர, சாம, அதர்வேதம் 1180 காண்டங்கள். திருப்பி இந்த வேதங்களை சாப்டரா பிரிச்சாங்க. ஒவ்வொரு வேதம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் கணக்கு எடுத்தோம், கணக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேதங்களையும் பாகங்களா பிரிச்சாங்க. ஒவ்வொரு வேதத்தையும் 4 பாகங்கள். ருக்வேதம் 4 பாகங்கள், எதிர, சாமவேதம், அதர்வேதம் 4 வேதங்களையும் ஒவ்வொரு வேதம் 4 பாகங்களை பிரிச்சாங்க. என்ன அந்த பாகங்கள்? முதல் பாகம் மந்திர பாகம். மந்திரங்கள், அதாவது எல்லா மந்திரங்களும் நம்ம என்ன சமஸ்கிருதத்துல இருக்க இந்த வேதம் எல்லாருமே ஞானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சமஸ்கிருதத்துல அந்த ஞானம் கிடைச்சிருக்கு, மந்திர ரூபத்துல வரும். அதனாலதான் சமஸ்கிருதம் பண்றது தேவ பாஷை. நம்ம வெளியில இருந்து நம்ம இன்னர் வாய்ஸா வந்தது நம்ம. பார்த்தீங்களா? ஸோ அது முதல் பாகம் மந்திர பாகம். எல்லா மந்திரங்களும் சொல்லும். அது அத்தனை மந்திரங்களும் அதுல வேதத்துல இருக்க ருக்வேதம் எடுத்தீங்கன்னு 21 காண்டங்கள்ல அந்த 21 ஒவ்வொரு காண்டத்திலையும் முதல் பாகம் மந்திர பாகம், மந்திரத்தை சொல்லும். இரண்டாவது பாகம் என்னன்னாக்க பிராமணம். பிராமணம் என்ன சொல்லும்? பிராமணம் என்ன சொல்லுனாக்கா முதல் பாகத்தை சொன்ன மந்திரங்களுடைய அர்த்தங்கள், அப்புறம் அது யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், அது பண்ண எந்த விதமான பலன்கள் வரும், இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றது பிராமணிகம். யார் பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், பண்ண அந்த பலன் என்ன வரும், மந்திரங்களுடைய அர்த்தம், இதெல்லாம் சேர்த்தா பிராமணிகம். ஓகே. இதான பிறகு மூன்றாவது பாகம் ஆரண்யகம். ஆரண்யம்னாக்க வானப்பிரஸ்தாசிரமத்துல நம்ம கடம் பிடிக்க வேண்டிய, சாதனை பண்ண வேண்டிய சில மந்திரங்கள், இல்ல சில நடைமுறைகள். ஆரண்யகம் எப்ப? வானப்பிரசமம் வனம், வனம் எனக்கு காடு, பிரஸ்தானம் எனக்கு போறது, காட்டுக்கு போறது. காட்டுக்கு போய் எது காட்டுக்கு போறாங்க? காட்டுக்கு போய் நம்ம எல்லாம் சாதனை பண்ணணும், தவம் பண்ணணும், அதுக்கெல்லாம் போறாங்க. ஸோ தவம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? நிறைய சித்திகள் வரும் இல்லையா? அனிமா, கரிமா, லகிமா, மகிமா, பிரீத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், சித்திகள். தியானம் பண்றது, அதாவது வானப்பிரசத்துக்கு போய் நம்ம பண்ண வேண்டியது என்ன? தியானம் தான். எப்போ நம்ம வானப்பிரசத்துக்கு போவோம், அதை பத்தி விளக்கமா நம்ம இனிமேல் வரப்போற செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ நம்ம வானப்பிரசத்துக்கு போவோம்னாக்கா நம்ம பட வேண்டிய குடும்ப காரியங்களை எல்லாம் முடிச்ச பிறகு, பொறுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வனத்துக்கு போய் தம்மம் பண்ணுவோம். யாரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து வனத்துக்கு போய் தவம் பண்ணுவாங்க. குடும்பத்துல எல்லாம் வளர்ந்துட்டாங்க, பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, பசங்க வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க பொறுப்பு அவங்க ஏற்றுப்பாங்க. எவ்வளவு அவனை ட்ரெயின் பண்ணுவோம், பண்ணியாச்சு. இனிமேல் நிம்மதியா மரியாதையா வனத்துக்கு போயிடணும். அதாவது அவங்க குடும்பம் அவங்க வளர்ச்சிப்பாங்க, அவனால எல்லாம் வந்துருச்சு இல்லையா? வனத்துக்கு மரியாதை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வனத்துல போய் தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய சித்திகள் வரும், சித்திகள். அதாவது தியானம் தான், ரெண்டும் கிடையாது, அதெல்லாம் வரும். ஸோ அதுல அது எந்த செயல்முறை எப்படி பண்றது, அதாவது ஆரண்யக்கத்துல போட்டுருக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர். இனிமேல வரப்போற செக்ஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுல வானப்பிரஸ்தம் ஒண்ணு, அது வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம் போதும். அது என்னென்ன செயல்முறைகள் அன்றதெல்லாம் ஆரண்யக்கத்துல வரும். மூன்றாவது பாகம். 4வது பாகம் உபனிஷத். உபனிஷத்தை என்ன சொல்லுவாங்க? இது பரமாத்மா யாரு, பரமாத்மா தத்துவத்துடைய ஞானத்தை சொல்லுங்க உபனிஷத்துக்கு. இது 4வது பாகம். எல்லா வேதங்களையும் 4 பாகங்கள் இருக்கு. மந்திர பாகம், பிராமணம், அரண்யம்,
உபனிஷத்துகள். ஒவ்வொரு சாப்டரையும் இந்த 4ஆ பிரிப்பாங்க. வேதங்களை காண்டங்களை பிரிச்சாங்க. ஒவ்வொரு காண்டம் இந்த 4 பாகங்களை நம்மளுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுல 4வது பாகம் உபனிஷத்து. உபனிஷத்துக்களை இது பரமாத்மா யாரு, எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம யாரு, இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். பார்த்தீங்களா? அதனாலதான் இது பேரு வேதாந்தம். அதாவது வேதத்துடைய அந்தம். வேதத்தை கடைசியில வர பாகம் தானே வேதாந்தம். வேத ஆக்கிரம், அதாவது வேதங்கள்ல ரொம்ப உச்சத்துல இருக்கிறது. வேத சிகமான சிகம் உச்சத்துல இருக்கு. உச்சப்பள்ளியா சொல்றேன், உச்சி வேதோட உச்சமான அர்த்தத்தை சொல்றது. இந்த மாதிரி பேர்கள் உபனிஷத்துகளுக்கு இருக்கு. பிரம்ம வித்யா பார்த்தீங்களா, மோட்ச சாஸ்திரம். வேதாந்தம், வேதாகிரம், வேத சிகா, பிரம்ம வித்யா, மோட்ச சாஸ்திரம். இந்த மாதிரி பேர்கள்ல இருக்கு உபனிஷத்துகளுக்கு. பாருங்க, பகவத்கீதை ஃபுல்லா உபனிஷத்து சாரங்க. கிருஷ்ண பகவத்கீதா உபனிஷத்துடைய சாரம். ஏன்னா வேதங்களுடைய ஒவ்வொரு சாப்டருடைய சாரம் உபனிஷத்துல வருது. முழு வேதங்களுடைய சாரம் உபனிஷத்துல வரும். ஸோ இந்த உபனிஷத்துகள் எத்தனை அப்படின்னாக்கா 1008 இருக்குங்க. 1008 உபனிஷத்துகள் இருக்கு. 1008 உபனிஷத்துகள்ல காலப்போக்கில், ஆமா, வேதவியாசர் வந்து வேதங்களை பிரிச்சாரு. எல்லாம் எப்படி வந்திருக்கு? காதுல கேட்டு தியானத்துல, இல்ல மூன்றாங்களோட பார்த்து அந்த ஞானத்தை அவங்க வாய்ப்பேச்சால விளக்கமா சொன்ன பிறகு நிறைய சீடரை கேட்டு 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 யாரோ ஒரு சீடரும் எழுத அந்த வேதவியாசர் சரிப்படுத்தினார். ஓகே, அது வழியே ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகும்? எழுதுனது எப்படி எழுதுறாங்க அவங்க அவங்க இந்த இந்த பட்டையால எழுதுனாங்க. நம்ம வரலையே அது பனைமர பட்டையில எழுதுறாங்க. அந்த காலத்துல கண்டமும் சொல்லுவாங்க. அதை வச்சு பனைமர கட்டையில எழுதுறாங்க. அப்ப அது எவ்வளவு நாள் இருக்குங்க? எத்தனை வருஷங்கள் இருக்கும்? யாரோ ஒருத்தர் எழுதுறாங்க, ஒரு குருமுறையை தெரிஞ்சு எழுதுறாங்க. எழுதுன என்ன பண்ண, இப்ப எங்க பாதுகாப்பாக வைப்பாங்க? ஏதாவது ஒரு விபத்துல அது பாழாயிடலாம், இல்ல தொலைஞ்சு போயிடலாம், இல்ல யாரோ கோபம் வந்து அது எரிச்சிடலாம், இல்ல அதுக்கு இலை தானே. இந்த மாதிரி 1008 உபனிஷத்துகள் இருக்கிறது. காலப்போக்குல நிதானமா 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 மறைஞ்சு 108 உபனிஷத்துகள் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அந்த 108 உபனிஷத்துலயும் இன்னும் காலப்போக்கில் போக போக ரொம்ப முக்கியமான உபனிஷத்துகள் 10 தாங்க. 10 உபனிஷத்துகள் தான் நம்மளுக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்கறது கிடைச்சல. அந்த 10 உபனிஷத்துகள் என்ன? ஈசான்ய உபனிஷத்து, கேன உபனிஷத்து, கட்ட உபனிஷத்து, பிரஸ்ன உபனிஷத்து, மண்டூக உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, ஐத்திரிய உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, புருஹதாரண்ய உபனிஷத்து. பாருங்க, கவுண்ட் பண்ண 10 கரெக்டா. இந்த 10 உபனிஷத்துகள் தான் நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு அதிகமான ஞானம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு விரிவா கிடைக்கிறது. 108 கூட கிடைக்க மாட்டேன். 1008 108 வந்திருக்கு. அந்த 108 திருப்பி 10 ஆகிட்டாங்க. ஸோ அந்த 10 உபனிஷத்துல இருந்து வந்த ஞானம் தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேதம் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. வேதத்துக்கு அத்தனை ஞானம் சாரம் எங்க வந்திருக்கு? உபனிஷத்துல வந்துருச்சு இல்லையா? நம்ம எல்லாம் சான்ஸ்கிரிட் படிக்க முடியாது. எத்தனை பேர் படிக்கிறோம் சான்ஸ்கிரிட்? எனக்கு கூட தெரியாது. பார்த்தீங்களா? நம்ம படிக்கல. ஆனா சான்ஸ்கிரிட் எப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்ப இந்த இந்த உபனிஷத்துக்களை ஆவிர்பாவம் இல்ல வேதங்களுடைய ஆவிர்பாவம் எப்படி வந்ததுக்கு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்குங்க. ஓகே, ஒரு வாட்டி என்னாச்சுன்னாக்க ருஷிகள் முழுசா மேரு பர்வத்துல, மேரு மலையில அவங்க ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க, சத்திர யாகம். அந்த காலத்துல யாகம் பண்ணாக்க உலகத்துல இருக்க அத்தனை ருஷிகளும் அந்த யாகத்துல பங்கு பெறணும். அதுதான் விதி முறை. யாரும் அந்த யாகத்துல பங்கு பெறலையோ அவங்களுக்கு பிரம்மஹத்யா பாத்தகம், அதாவது ஒரு பிராமணனை ஒரு பசுமாட்டை
நம்ம சாவடிச்சவனுக்கு அது பாவம், அந்த மாதிரி பாவம் வந்து சேரும் அப்படின்ட்டு அந்த ருஷிகள்லாம் முடிவு பண்ணி அந்த யாகத்தை ஆரம்பிச்சாங்க. ஓகே, எல்லா ருஷிகளும் வந்தாங்க. ஆனா வேதவியாசர் வர முடியல. வேதவியாசர் யாரு? அத்தனை வேதங்களையும் அவரு சரியான முறையில டிவைட் பண்ணி உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. வேதவியாசர் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனா வேதவியாசர் வர முடியல, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வர முடியல. அப்ப என்னாச்சு? அப்ப அவருக்கு பிரம்மஹத்யா பாத்தகம் வந்துருக்கு இல்லையா? ஒரு பிராமணனை இல்ல ஒரு பசுமாட நம்ம சாவடிச்சவனக்க எக்காரணம் இல்லாத, எந்த காரணமும் இல்லாம இருந்தாலும் இல்லை எக்காரணம் இல்லாத, தெரிஞ்சோ தெரியாதையோ நம்ம சாவடிச்சவனக்க நம்மளால ஹிம்சை நடந்திருக்கனக்க ஒரு பிராமணன் மேல ஒரு ஒரு பசுமாட மேல அது பிரம்மஹத்யா பாத்தகம் அப்படின்னு தெரியுமா? பாருங்க, ராமாயணத்துல ராவணன் பிராமணனுங்க, சத்பிராமணன். ஓகே, அவன் போற போக்குல மாம்சம் சாப்பிட்டு ராட்சன் ஆயிட்டான், அதுவே சமாச்சாரம். கண்ணை பண்ணக்கூடாத காரியங்களை பண்ணி கண்ண புத்தி கிட்டு போயிடுச்சு அவனுக்கு. ஸோ ராவணன் பிராமணன், ராவணன் சாவடிச்சாரு, பிரம்மாச்சக பாத்தகம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு அவர் ராமேஸ்வரத்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி அதை போக்கினார். பாருங்க எப்படி இருக்கு பரிகாரத்துக்கு. ஸோ இந்த யாகத்துக்கு போக முடியல, அதனால பிரம்மாச்சா பாத்தகம் வந்துருச்சு. அதான் வேதவியாசர் நிறைய சீடர்கள் இருக்காங்க இல்லையா? அதரவண சீடர், சரக்கர், இந்த மாதிரி நிறைய சீடர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சீடர்ல ஒருத்தர் யாக்ஞவல்கர், இந்த மாதிரி நிறைய சீடர்களே சில முக்கியமான சீடர்கள். இவங்க எல்லாரையும் பிரம்மச்ச பாத்தகம் போறதுக்கு என்னையா பண்றது இல்லைக்கா? இவர் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு நீங்க தபம் பண்ணுங்க எனக்காக, அந்த தப சக்தினால எனக்கு வந்த பாவத்தை நான் போக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த தப சக்தி எனக்கு தாரவாத்துங்க, நான் அந்த பாவத்தை போக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு சொன்னார். சொன்ன உடனே இந்த எல்லா சீடரும் தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து சரக்கணும் எல்லாம். ஆனா இந்த யாக்ஞவல்கர் இருக்காங்க இல்லையா ஒரு சீடர், அவர் நேரா வேதவியாசத்துக்கு போயிட்டு உங்களுடைய பிரம்மாச்ச பாத்திரத்தை நான் போக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. எல்லா வேதங்களும் கத்துக்கிறாங்க உங்க சீடர்லாம். வேதவியாசர் சொன்னார், அவர் தான் வேதங்களே பிரிச்சாரு. ஸோ அத்தனை வேதங்களையும் அவர் கற்றுக் கொடுத்தாரு எல்லாரும். அவங்க உடனே குருஜிக்கு வேதவியாசர் கோவம் வந்துச்சு. என்னையா இது, நான் வந்து சீடரை தவம் பண்ண சொன்னாக்கா இவன் வந்து 2 பிரம்மாச்ச பாத்திரத்தை அவன் போக்குறான் அப்படின்னு எவ்வளவு திமிர பேசுறான். ஓ, உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உனக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? என்னுடைய பாவத்தை நீ போக்கிக்க முடியுமா அப்படின்ட்டு நான் கற்றுக் கொடுத்த வேதங்கள் இருக்கு, அந்த ஞானம், வேதம் என்னன்னா வித் ஞானம், ஆத்ம ஞானம். நான் கற்றுக் கொடுத்த ஞானத்துல உனக்கு ஆரம் அதிகமாயிடுச்சு, திமிர அதிகமாயிடுச்சு, கர்வம் அதிகமாயிடுச்சு. அதனால நான் கற்றுக் கொடுத்த அத்தனை வேதம் நீ கக்கிரு இப்படி நானே கொடுப்பாரு. இந்த ஞானத்தை முழுசா நீ கக்கணும், நீ அஜ்ஞானி ஆயிடணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்புறம் குரு சொன்னபடி சீடர் பண்ணினா ஆனும். யாக்ஞவல்கர் தான் கத்துக்கின அத்தனை ஞானத்தையும் அவர் கக்கிடுவார். அதான் வியாத ஞானம் மொத்தம் அவர் கக்கிடுவார். கக்கிட்டு முழு அஜ்ஞானம் ஆகிட்டு போயிடுவார். அவ்வளவு குரு கிட்ட போயிடுவார். ஏன்னா இனிமேல் குரு கிட்ட எப்படி இருக்க முடியும்? அவர் கற்றுக் கொடுத்த ஞானத்தை முழுச கக்கியாச்சு. இனிமேல் புதுசாக அவர் கற்றுக் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அந்த ஞானத்தினால தான் திமுக பேசினா, அதனால போயிடுவோம். ரைட், வேத ஞானம் அங்க இருக்கு ஃபுல்லா. என்ன எப்படி இருக்கு? அவர் கக்கு ரூபத்துல இருக்கு, வாஞ்சி ரூபத்துல இருக்கு. அப்புறம் உடனே அவரு தன்னோட சீடர்ல கூப்பிட்டு, பாரு இவ்வளவு ஞானம் இருக்கியா, வாந்தி ரூபத்துல இருக்கு, அந்த அந்த வாந்தி நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. யார் வாந்தி யாரும் சாப்பிடுவாங்க? வாந்தி தெரிஞ்சு யாரும் சாப்பிடுவாங்க? வாந்தி எப்படி இருக்கும்? எல்லாம் கடுப்பு கடுப்பா இருக்கும் இல்லையா? நம்ம சாப்பிட சாப்பாடு வாந்தி பார்த்தா நமக்கு வாந்தி வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாந்தி நீங்க சாப்பிடுங்க, ஏன்னா அது ஞானம் அப்படின்னு. அவங்களால டைரக்டா ஒரு மனித ரூபத்துல சாப்பிட முடியல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சித்திரி பறவைகள், அந்த பறவை பேர் சித்திரி பறவைகள், சித்திரி பறவைகள் ரூபத்தை எடுத்து அவன் சமம் பண்ணாங்களே, எந்த ரூபத்தையும் எடுத்துக்க முடியுமே. சித்திரி பறவைகள் ரூபம் எடுத்து அந்த யாக்ஞவல்கர் கற்கிட்ட அந்த வேத ஞானத்தை அவங்க சாப்பிட்டாங்க.
வேத ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, அதை எல்லாரும் சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த தித்திரி பறவைகள் அந்த வேதத்தை திருப்பி உலகத்துக்கு சொன்னாங்க. அதுதான் தைத்திரிய உபனிஷத். பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப யாக்கியவல்கருக்கு கதி என்ன ஆயிடுச்சு? யாக்கியவல்கர் அக்ஞானி ஆயிட்டார். குரு சொன்னார், அக்ஞானி ஆயிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நேரா சூரிய பகவான் கிட்ட போய் சூரிய பகவான் பற்றி தவம் பண்ணி அவர்கிட்ட இருந்து தியானத்தை கத்துக்கினார். சரிங்களா? சோ இந்த சித்திரி பறவைகள் சொன்ன தியானத்தை கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னுவாங்க. கிருஷ்ண யஜுர்வேதம். கிருஷ்ணன் என்ன? கருப்பு. கிருஷ்ணன் கருப்பா இருக்கிறது. எப்படி கருப்பு? ஏன் கருப்பு? வாந்தி கருப்பா தானே இருக்கும். கருப்பு 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 கருப்பா இருக்கு இல்லையா வாந்தி. ஸோ அந்த வேதத்தை அவங்க கத்து தித்திரி ரூபத்துல தித்திரி பறவை ரூபத்தை கத்துக்கிட்டு அவங்க சொன்னது தைத்திரிய உபனிஷத்து. அது கருப்பா இருக்கிற உருவத்துல இருக்கிற வாந்தி இருக்கிறதுனால அது கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்ட்டு நம்மளுடைய செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்தை. ஆனா இப்ப யாக்கியவல்கர் போயிட்டு சூரியனோட தவம் பண்ணி சூரியன் கிட்ட இருந்து எல்லா தியானத்தையும் கத்துக்கிட்டு இந்த குரு கிட்ட கற்றுக்க முடியாது. சூரியன் குரு ஆயிட்டாரு. இப்ப அவர்கிட்ட அத்தனை தியானத்தை கற்றுக்கிட்டு திருப்பி தியானம் முழுசா கத்துக்கினாரு. எல்லா வேதங்களும் சூரியன் சொன்னாரு. சூரியன் கிட்ட இருந்து அவர் கத்துக்கினாரு. அது சுக்ல எதிர்வேதம். ஏன்னா சூரியன் வெள்ளையா இருப்பார் இல்லையா, வெளிச்சம். சுக்லம்னாக்க வெள்ளை. அது யாக்கியவல்கர் சொல்லுது சுக்ல எதிர்வேதம் ரூபத்துல நம்மளுக்கு செயல்பாட்டுல வந்திருக்கு. அந்த யாக்கியவல்கர் சீடர் இருக்காங்க. அவங்களும் இந்த சுக்ல எதிர்வேதத்தை ரெண்டா பிரிச்சாங்க. கன்வசேகா, மத்வசேகா. இந்த மாதிரி பிரிச்சு அவங்க மொத்தத்துல கிருஷ்ண எதிர்வேதம் சுக்ல எதிர்வேதம் செயல்பாடுக்குள்ள நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுதுங்க. இதுதான் இப்படிதான் நம்மளுக்கு வேதங்கள் வந்துருக்கு பாருங்க வெளியில எப்படி வந்து. ஓகே. ஸோ இந்த வேதங்களுடைய முழு சாரம் எங்க இருக்கு சொன்ன உபனிஷத்துக்கு. உபனிஷத்தின் அர்த்தம் என்ன? உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் உபா அப்படின்னாக்க சமீபத்துல, கிட்ட, நெருங்கி அர்த்தம். நெருக்கமா, நெருங்கி. எதுக்கு இதோட நெருங்கி? ஆன்ம தத்துவத்தோட நெருங்கி. கண்ணம்மனை எதோனா அது பக்கத்துல போய் உட்கார்றது கிடையாது. ஆன்ம தியானத்தை நோக்கி அதுக்கு சமீபமா அதை நெருங்கி ஆன்ம தத்துவத்தை நம்ம நெருங்கி. உபா அப்படின்னாக்க நீ அப்படின்னாக்க நிஜமான நிச்சயமான ஆன்ம தத்துவ தியானத்தை தெரிஞ்சுக்கிறது. உபனிஷத்தை அப்படியே சொல்லும். உபா அப்படின்னாக்க ஆன்ம தியானத்துக்கு நெருங்கி ஆன்ம தத்துவத்துக்கு தத்துவத்தோட நெருங்கி நீ எனக்க அதனுடைய நிச்சயமான தியானத்தை தெரிஞ்சுக்கிறது. நீ சத்துனாக்க அதை மூணா பிரிச்சாங்க. என்னக்க விசரண, கதி, அவபாதன. விசரண அப்படின்னாக்க சிரவணம், மனனம், நிதித்தியாசம். இந்த மூணுமே சேர்த்தாக்க நம்ம கத்துக்க முடியும். அதனாலதான் நம்ம அஜ்ஞானத்தை போக்க முடியும். அஜ்ஞானத்தை எப்படி போக்க முடியுங்க? உபனிஷத்துல தியானம் சொல்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதாந்தம், வேத சிகா, வேத அக்ரம், அப்புறம் மோட்ச ஞானம், இதெல்லாம் சொல்றது உபனிஷத்து. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி தெரிஞ்சுக்கணும்? சிரவணம், எதையாவது நம்ம கேட்கணும் இல்லையா? வேதங்களே கேட்டு தான் வந்திருக்கு. ஒரு குரு சொன்னாரு, இன்னொருத்தர் கேட்டான், அந்த மாதிரிதான் வந்திருக்கு. ஸோ நம்ம தியானத்தை சிரவண மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல யாரோ சொன்னதான் நம்ம கேட்க முடியும். சிரவணம். அப்புறம் கேட்டது அப்படி விட்டா என்ன பண்ணிடணும்? ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இப்ப நம்ம நிறைய கிளாஸ் கேட்கறோம். கேட்டது அப்படி காலையில் கேட்டு ஓகே அப்படி சொல்லி கிளாஸ் முடிஞ்ச பிறகு போயிட்டு நினைச்சோங்க. அப்புறம் அந்த என்ன கேட்டோமோ அந்த தியானம் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்காது, மறந்துடுவோம். பாருங்க, எவ்வளவு பெரிய கிளாஸ் கேட்டாலும், எவ்வளவு பெரிய உபனிஷத்து, ராமாயணம், பாரதம், மகாபாரதம், பகவத்கீதா எத்தனை பேர் நம்ம கேட்டா கூட ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம அப்படியே கைத்தட்டு விட்டோம்னாக்க நம்ம கேட்டது எதையுமே நம்ம மூளையில போய் பதவி ஆகாதுங்க.
கேட்டதான் ஞானம் வரும், அது சந்தேகம் கிடையாது. சிரவணம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஆனா கேட்டு நீங்க அப்படியே விட்டீங்கன்னாக்க நம்ம எவ்வளவு 100% நம்ம கேட்டோம்னாக்கா 100%த்துல 95% மறைஞ்சிருங்க. அவ்வளவுதான். ஒரு 5% நம்மளுக்கு ஞாபகம் இருந்தாக்கா ரொம்ப அதிகம். அப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது மனனம். பாத்தீங்களா? ரிவிஷன். மனநாக ரிவிஷன் பாருங்க. கிளாஸ்ல பாடம் சொல்றாங்க, கேட்டு அப்படியே உட்கார பிரயோஜனம். வீட்டுக்கு வந்து படிக்கிறோம் இல்லையா? மனனம் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம என்ன ஞானத்தை கேட்டோமோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு, அந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து அதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும். மனனம் எப்ப நம்ம ரிவைஸ் பண்றோமோ பாயிண்ட் தான் எழுதிருப்போம், அது அதிகமாக எழுதிக்க முடியாது. ஆனா அந்த பாயிண்ட் படிக்கும்போது அந்த பாயிண்ட் பத்தி சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு மனதில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? என்ன விஷயம் சொன்னாங்களோ அது திருப்பி ரிவைஸ் பண்ணும் போது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? குறைஞ்சபட்சம் 100% நம்ம விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க எப்ப நம்ம மனனம் பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது இல்லையா, குறைஞ்சபட்சம் நம்ம 75% நினைவு வச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. 75%. அதனால மனனம் பண்ணணும். என்ன சொன்னாங்க அதை பற்றி சிந்தனை பண்ணணும். திருப்பி அப்படியே காத்துல விட்டுறக்கூடாது, காத்துல போயிடும் இல்லாட்டி. ஸோ மனனம் பாருங்க, விசரணை இதெல்லாம் வரும். மனனம் எப்ப நம்ம சவணம் மனனத்து மூலியமா நம்ம சொன்ன விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு மனதுல பதிவு ஆயிடுச்சோ அப்ப நம்ம அது செயல்பாடுல வைக்க ஆரம்பிப்போம். ஓ, நம்ம தான் ஆன்மா சொல்றோம் இல்லையா? கேட்டோம், சிரவணம், நம்ம தான் ஆன்மா, அந்த விஷயத்த நம்ம மனனம் பண்றோம். ஓகே, அப்புறம் நம்ம தான் ஆன்மான்ற விஷயத்த செயல்படுத்துறதுக்கு, செயல்பாட்டுல வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அது பேர் தான் நிச்சித்தியாசம். பார்த்தீங்களா? சோ சிரவணம், மனனம், நிச்சித்தியாசா, இந்த மூணுத்தையுமே நம்ம விசரணம் அப்படின்னுவாங்க. இது மூலமே என்னதான் வருங்க? இது மூலமே என்ன வரும்னாக்கா நம்மளுடைய அஜ்ஞானம் போயிடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்ன அஜ்ஞானம் நம்மளுக்கு இருக்கிற அஜ்ஞானம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இருக்கிற அஜ்ஞானம் என்னன்னாக்கா நம்ம உடல் என்ற பாவனை தான். அது போயிடும், அதுதான் போகணும். நம்ம உடல் கிடையாது, ஆன்மான்றதுதான் உண்மையான ஞானம். நம்ம அஜ்ஞானம் என்ன? நான் உடல். அதுக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் கர்மெல்லாம் சீக்கிரம். அந்த அஜ்ஞானம் போயிடுறதுக்கு சிரவணம், மனனம், நிச்சித்தியாசம் தான் முடியும். அது விசரணம் வழியா நம்மளுக்கு வரும். இந்த சத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்களா? அப்புறம் அடுத்த நிலைமை கதி. கதிகிற என்னக்க, இதுதான் ஈஸ்வர பிரணிதானம். மோட்சம் எப்படி நம்மளுக்கு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வழியை காட்டும் இந்த உபனிஷத்து. ஸோ மோட்சம் எப்படி அடையணும் அந்த வழி காட்டுறதுக்கு அப்ப அத்தனையுமே ஈஸ்வரர் தான், ஈஸ்வரமயம் தான், எல்லாமே ஆன்ம தத்துவம் தான். அந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம நடமாட ஆரம்பிச்சிருவோங்க. அந்த அந்த ஞானம் நம்மளுக்கு வரும். கதி, மோட்ச பிராப்தி. அடுத்தது அவசாதனம். அவசாதனம்ன்றது ஜனன மரண சக்கரத்துல இருந்து விடுபட்டு முக்தி அடையிறது இல்லை. முதல்ல மோட்சம் எப்படி அடையிறது தெரிஞ்சுக்கிறோம், வழியை தெரியும், அப்புறம் முக்தி அடையுது. பார்த்தீங்களா? இது எல்லாமே சேர்த்தக்க விசரணம், கதி, அவசாதனம், இந்த மூணுமே சேர்த்தக்க சத்துன்ற வார்த்தை. நீ எனக்கு நிச்சயமான ஞானம், உப்பா எனக்கு நெருங்கி உட்காருங்க. ஸோ உப்பா நீ சத், உபனிஷத்துக்கு அர்த்தம் கூட இருக்குங்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ ஆக மொத்தத்துல உபனிஷத்துன்ற வார்த்தைக்கு சுருக்கமாக அர்த்தம் தெரிஞ்சுக்கனாக்கா அஜ்ஞானத்தை போக்கி மோட்சமடைய மார்க்கத்தை வழியை காட்டும், மோட்சத்தை அடையிற நிலைமையை எடுத்துன்னு வந்துடும். இதுதான் உபனிஷத்துடைய முக்கியமான உத்தேசம். ஓகே மாஸ்டர்? ஸோ இப்ப நம்ம வேதம், வேதாந்தம், அதாவது வேதங்கள், உபனிஷத்துகள், இதனுடைய முக்கியமான குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்புகள்லாம் நம்ம முதல்ல சாப்பிட சொன்னா அது கிடையாது. உண்மையான எப்படி எப்படி ஏன் நம்ம உபனிஷத்துக்கிட்ட போகணும், வேதத்தினால எப்படி நடக்காது சில விஷயங்கள், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி 4 பிரிஞ்சிருக்கோம். என்ன? மந்திர பாகம், பிராமணிக்கம், முதல் 2 பாகங்கள். மந்திர பாகம் மந்திரங்கள் சொல்லணும், பிராமணிக்கன்
இந்த மந்திரத்தை அர்த்தம், யார் பண்ணோம், எப்படி பண்ணோம், யார் பண்ணோம், பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் விளக்கமா சொல்லு. இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் கர்மகாண்டம். அதாவது அதை கர்ம பண்ணணும் இல்லையா, கர்ம பண்ணது மந்திரம் எப்படி சொல்லணும் இல்லையா, வாய்த்தால சொல்லணும். அப்புறம் மந்திரம் செயல்படுத்த பிராமணிக்கத்துல அந்த மந்திரத்தை தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம இந்த பொருள் வாங்க, அந்த பொருள் வாங்க, நெய் வாங்க, அது வாங்க, இது வாங்க, எல்லாம் நைவேத்தியம் வைக்கிறதுக்கு இந்த பொருள் வாங்க, எல்லாமே பண்ணோம் இல்லையா, பொருளை வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் கர்மகாண்டம். கர்ம பண்ணணும், கர்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா, அது தாவரக்காலத்திலுமே நம்ம எடுத்துணும். ஸோ இதெல்லாம் மந்திரபாகம் பிராமணங்கள்ன்றது கர்ம காண்டங்கள். ஏன் நம்ம இது பண்றோம், ஏதோ ஒரு பணம் நாடியத்துக்கு தானே. ஸோ ஆக மொத்தம் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தேவை இருக்கிற காரியங்கள் நம்ம பண்றோம் இந்த மந்திர பாகம் பிராமணங்களால இல்லையா. கோரிக்கை 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 கோரிக்கைன்றது தீருமாங்க, எப்பயாவது கோரிக்கை தீருமா, ஒரு கோரிக்கை ஆன பிறகு இன்னொரு கோரிக்கை வந்துட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல கோரிக்கை தீர்ற காரியங்கள் நம்ம எவ்வளவு பண்ணாலும் அது டெம்பரரி, பர்மனெண்ட் கிடையாது. ஓ இது முடிஞ்சு போச்சுப்பா, இந்த கோரிக்கை முடிஞ்சு போச்சு, இதை நிறுத்திக்கலாம் இந்த வாழ்க்கையில அப்படி எப்பயா நடிப்போம் நம்ம, இல்லை இதான பிறகு இன்னொன்று, இதான பிறகு இன்னொன்று. அதனால இந்த மந்திர பிராமண பாகங்கள் நம்ம கடம்புச்சு நம்ம நம்மளுடைய செயல்பாடு வச்சோம்னாக்கா நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும். ஆனா அது நிரந்தரமா இருக்காது, அதுக்கு முடிவு காணாது. அதனால இது டெம்பரரி, அசாஸ்வதம். பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆரண்யக்கம் என்ன சொன்னோம், வானப்பிரசவத்துல போய் தவம் பண்றது இல்லையா, இதெல்லாம் நிறைய சித்திகள் வரும். நிறைய நம்மளுக்கு சாய்பாபா உடனே இப்படியானாக்கா உடனே விபூதி வருது கையில, இப்படியானாக்கா உடனே ஒரு சிவலிங்கம் வருது, இப்படியானாக்கா உடனே நெக்லஸ் வருது. இதெல்லாம் என்னது, சித்திகள் தான். சரிங்களா. இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு எல்லாருக்குமே வரும், அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது, நம்ம சாதனை பண்ணா வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்துல நம்மளுக்கு நிறைய சித்திகள் வரும். சித்திகள் வரும்போது நம்மளுக்கு கர்வம் வந்துடும், ஓ நம்ம தான் பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு, அதுவும் நாசனமா போயிடும். பார்த்தீங்களா. பௌதிகமா வர்ற எதுவுமே நிரந்தரமா இருக்காதுங்க, எல்லாமே அழிஞ்சிரும். நம்மளுக்கு சந்தேகம் ஒன்றும் கிடையாது, நிறைய வரும், நிறைய புண்ணியத்தை நம்ம சம்பாதிக்கலாம். அந்த சித்திகள் மூலியமா நிறைய பேருக்கு நம்ம நன்மை பண்ணலாம். நன்மை பண்ண என்ன ஆகும், புண்ணியம் வரும். ஆனா புண்ணியம் வந்தது திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு உடல் தேவை. க்ஷீண புண்ணிய மர்ச்சலோகம் விசந்தி அப்படின்னுவாங்க. புண்ணியம் வந்தாலும் அந்த புண்ணியம் வந்தாக்க திருப்பி அதை அனுபவத்துக்கு திருப்பி பிறகு எடுக்க வேண்டியதா இருக்கும். அதை அனுபவிச்சிருங்க. அனுபவிக்கிறதுக்காக மர்ச்சலோகம்னா பூலோகத்துல பிறக்கணும், பிறந்து ஆகணும். அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிச்சோம்னாக்க திருப்பி மேலே போயிட்டு திருப்பி வேற ஏதாவது கர்மாவுடைய பேலன்ஸ் இருந்தானாக்கா அதை அனுபவித்து திருப்பி வருவோம். இந்த மாதிரி கர்ம பண்ணுவோம், நல்லதாவது கெட்டதாவது அது அனுபவத்துக்கு உடல் இருப்போம். அதான் பொன்ற விஜயனம் பொன்ற மரணம், திருப்பி பிறக்கிறது சாவுறது ஏதோ கர்மா பண்றது, இந்த மாதிரி நடந்துடும். எப்படி மந்திர பாகம் பிராமணக்கள் ஆரண்யக்கள் இதை நம்ம செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில இதை கடன் பிடிச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லாமே டெம்பரரி தான். இதான் நம்ம நினைவு வச்சுக்க வேண்டியது. ஸோ டெம்பரரியா இருக்கிறது எப்படிதான் நம்மளுக்கு திருப்தியை கொடுக்கும், எப்படி மகிழ்ச்சி கொடுக்கலாம், ஆனா திருப்தி கொடுக்காது. பார்த்தீங்களா. ஸோ அதனால அஜ்ஞானத்தோட பண்றது தான் எல்லாமே. திருப்தி இல்லைன்னா என்ன அர்த்தம், இதுல அடுத்த தரத்து கோடிக்கை வருதுனாக்கா என்ன அர்த்தம், சாஸ்வதமா இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு ஒண்ணு பிறகு ஒண்ணு நம்ம அடையிறோம் இல்லையா, அதுதான் அஜ்ஞானத்தோட வர்றது. ஆனா கடைசியில் வர்ற உபனிஷத்துகள் ஞானத்தை கொடுக்கறது. ஞானத்தை கொடுக்கறதுனாக்க என்ன அர்த்தம், அஜ்ஞானத்தை போக்குறது. அஜ்ஞானத்தை போக்கி நம்ம ஞானத்தை அடைஞ்சோனாக்க அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. உபனிஷத்துல அர்த்தம் விசரணம் கத்தி அவசாதனம், அதாவது அஜ்ஞானத்தை போக்கி மோட்சத்தை அடையிற மார்க்கத்தை வழிகாட்டியா இருக்கும். அந்த மோட்சத்தை அடைகிற வழியில நம்ம பயணம் செஞ்சோம்னாக்க சாதனை பண்ணோம்னாக்கா நம்ம மோட்சத்தை அடைகிறோம். ஆக மொத்தத்துல அஜ்ஞானத்தை போக்கி மோட்சத்தை அடையிற வழியை காட்டுறது தான் உபனிஷத்து. ஸோ அது பர்மனெண்ட். ஜனமான சக்கரத்துல நம்ம இது பண்றோம்னாக்கா அது பர்மனெண்ட். ஸோ பர்மனெண்டா இருக்கிறது வேணுமா, டெம்பரரியா இருக்கிறது வேணுமா, யாருக்காக முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதனால மாஸ்டர் நம்ம உபனிஷத்துகள் மூலியமா நிறைய ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடையலாம்.
ஸோ உபனிஷத்துல ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறோம் 1008 இருக்கு. 1008 இருந்து அது 108 ஆயிடுச்சு. 108 நிதானமா 10 உபனிஷத்துல ஆயிடுச்சு. இந்த 10 உபனிஷத்து பேருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 10 உபனிஷத்துல இருந்து நம்மளுக்கு இன்னும் யாரு படிக்கிறதுக்கு யாருமே சமயம் கிடையாதுங்க. இப்ப அதுல இருந்து இன்னும் சுருக்கம் பண்ணி அது இன்னொரு 10 உபனிஷத்துல சாரத்தையும் நம்ம வெளியில எடுத்து நம்மளுக்கு தேவைக்கிற முக்கியமான மூலமான ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஞானம் தான் மகா வாக்கியங்கள். 6 வாக்கியங்கள் மூலியமா அந்த ஞானம் நம்மளுக்கு தரப்பட்டது. மகா வாக்கியங்கள் பாருங்க, 1180 சாப்டர்ஸ் காரணங்கள் இருக்கிற 4 வேதங்கள்ல இருந்து 1008 உபனிஷத்துகள் 108 உபனிஷத்துகள் ஆயிடுச்சு. அங்கேருந்து அது 10 உபனிஷத்துகள் ஆயிடுச்சு. 10ல இருந்து நம்மளுக்கு 6 வாக்கியங்கள், அவ்வளவு அற்புதமான வாக்கியங்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் மகா வாக்கியங்கள். அதாவது அத்தனை வேதங்களுடைய உபனிஷத்துக்குரிய சாரத்தை நம்மளுக்கு பிழிஞ்சு எடுத்து நம்மளுக்கு 6 வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. அதுதான் மகா வாக்கியங்கள். முழு சாரம், ஞானத்துடைய சாரம் அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மகா வாக்கியங்கள் மொத்தமா 6 இருக்கு. இந்த மகா வாக்கியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர், இனி அடுத்த செக்ஷன்ல நம்ம இந்த வாக்கியங்கள் என்ன, அதோடைய மூல பொருள் என்ன, எப்படிதான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கெங்கிருந்து வந்தது, இந்த விஷயத்த நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இதோட நான் நிறுத்திக்கிறேன்.